வணக்கம். இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே ஒரு முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இது ரஃபேல் ஒப்பந்தத்தை தொடர்ந்து வரும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாகும். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஹேமர் எனப்படும் அதிநவீன ஆயுத அமைப்பை இந்தியா பிரான்சிடம் இருந்து பெறவுள்ளது. இது இந்திய விமானப்படையின் வலிமையை மேலும் அதிகரிக்கும். முன்னதாக பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை அழிப்பதற்காக நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இந்த ஹேமர் ஏவுகணைகள் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டன. இந்த ஹேமர் ஏவுகணைகள் துல்லியமாக இலக்கை தாக்கும் திறன் கொண்டவை. இதனால் எப்பேற்பட்ட கடினமான இலக்கையும் எளிதாக அழிக்க முடியும். இது ஒரு ஸ்மார்ட் ஆயுதம். இது எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் கொண்டிருப்பதால் பாதுகாப்பான தூரத்தில் இருந்தே எதிரி முகாம்களை தாக்க முடியும். இந்த புதிய ஒப்பந்தம் தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு நிலையை மேலும் வலுப்படுத்தும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையிலான பாதுகாப்பு உறவுகள் பல ஆண்டுகளாக வலுவாக வளர்ந்து வருகின்றன. இது அதன் மற்றொரு மைல்கல். இந்த ஏவுகணைகள் இந்தியாவில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இந்திய விமானப்படை ஏற்கனவே ரஃபேல் விமானங்களில் இந்த அமைப்பை ஒருங்கிணைத்து பயிற்சியை தொடங்கியுள்ளது. போர்க்களங்களில் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட இந்த ஆயுதம் இந்தியாவின் தற்காப்பு திறனை வேறொரு நிலைக்கு கொண்டு செல்லும். குறிப்பாக எல்லைப் பகுதிகளில் நிலவும் சவால்களை எதிர்கொள்ள இந்த தொழில்நுட்பம் மிகவும் உதவியாக இருக்கும். உலகளாவிய பாதுகாப்பு சந்தையில் பிரான்சின் தொழில்நுட்பம் எப்போதும் முன்னணியில் உள்ளது. அதில் இந்தியா ஒரு முக்கிய பங்குதாரர். ஹேமர் ஏவுகணைகள் பல்வேறு வானிலை நிலைகளிலும் செயல்படும் திறன் கொண்டவை. இது ஒரு தனித்துவமான அம்சமாகும். இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த கூட்டாண்மை வெறும் ஆயுத விற்பனையோடு முடிவதில்லை. இது ஒரு நீண்டகால நட்பு. பாதுகாப்பு பட்ஜெட்டில் இந்த முதலீடு இந்தியாவின் எதிர்கால பாதுகாப்பிற்காக எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான முடிவாகும். GPS மற்றும் லேசர் வழிகாட்டுதல் மூலம் இந்த ஏவுகணைகள் இலக்கை ஒரு சென்டிமீட்டர் கூட தவறாமல் தாக்கும். நவீன கால போர்களில் இத்தகைய அதிநவீன தொழில்நுட்பங்களே வெற்றியை தீர்மானிக்கின்றன. இந்த ஆயுத அமைப்பு நமது விமானிகளின் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. ஏனெனில் அவர்கள் எதிரியின் ஏவுகணை வீச்சுக்குள் நுழைய வேண்டிய அவசியமில்லை. எதிர்காலத்தில் மேலும் பல பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கு இந்த உறவு மிக அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பாதுகாப்புத் துறை நிபுணர்கள் இந்த ஒப்பந்தத்தை இந்தியாவின் ஒரு ராஜதந்திர வெற்றியாக கருதுகின்றனர். இறுதியில் ஹேமர் ஏவுகணைகளின் வருகை இந்தியாவின் இறையாண்மையை காப்பதில் ஒரு பெரும் தூணாக இருக்கும். இதுபோன்ற மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.